ஆனா இதுக்கு வந்து கடல் குதிரைன்னு பேர் வர்றதுக்கு முக்கிய காரணம் அது வந்து ஒரு மீன் இனம் தான், போனி ஃபிஷ் இனம் தான். ஓகே. ஸோ ஆனா அது பாக்குறதுக்கு குதிரை மாதிரி அது எப்படி ப்ரோ அந்த ஃபேஸ் வந்து இந்த மீனுக்கு வந்துச்சு? ஏன்னா கடல்ல வந்து எப்படி வச்சாலும் பல உயிரினங்கள் இருக்கு, அதனால இந்த கடல் குதிரைக்கு ஆபத்து வரும். இது இருக்கிறதே சின்னது, அப்புறம் எப்படி சஸ்டெயின் பண்ணுது? இதனால நிறம் மாற முடியும். எப்படி பச்சோந்தி ஆக்டோபஸ் அது மாதிரி தான் இதுவும். இது ஒரு இடத்துல இருக்கும்போது புல்லோ பாசியோ இல்லைன்னா பவளமோ இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இதனுடைய கலரும் அப்படியே வந்து மாறிக்கும். இது கடல்ல வாழுதுன்றதுனால இது கடல்ல இருக்கிற அந்த சாப்பாடை மட்டும்தான் சாப்பிடுமா, இல்லை இது என்ன சாப்பிடும்? அதுக்கு பல்லு கிடையாது, அதுக்கு வயிறும் கிடையாது. அப்புறம் எப்படி ப்ரோ இந்த மீனை டைஜஸ்ட் பண்ணும்? கடல் குதிரையை பொறுத்த வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு அதிகபட்சமே 5 அடி தான் போகும். 1.5 மீட்டர் தான். ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ரொம்ப ஸ்லோ. அதோட ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, அப்ப நம்ம கண் சிமிட்டுற நேரத்துல இது 50 உயிரினத்தை வேட்டையாடி, கண் சிமிட்டுற நேரத்துக்கு முன்னாடியே வேட்டையாடி. ஆமா, அந்த அளவுக்கு இதுக்கு வந்து ஸ்பீடு இருக்கு. நீங்க சொல்ற கணக்குல சாப்பிட்டா அது வந்து கொஞ்சமாச்சும் வெயிட் போடணும், இல்ல வளரையாச்சும் செய்யணும்ல. நீங்க சொல்ற கணக்குக்கும் இது இருக்கிற இதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. போன சீரீஸ்ல ரைனோசரஸ், அதாவது காண்டாமிருகத்தோட சுவாரஸ்யமான விஷயங்கள், அந்த காண்டாமிருகம் எங்க வாழும், எப்படி இனச்சேர்க்கை பண்ணும், அதோட போர்த்திறன் எல்லாமே போன வீடியோல பார்த்திருந்தோம். இந்த சீரீஸ்ல ஒரு மாதிரி காட்டை விட்டு கடலுக்கு போறோம். கடல்வாழ் உயிரினம், கடல்வாழ்ல பல உயிரினங்கள் இருக்கு, அதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு உயிரினத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதாவது கடல் குதிரை. கடல்ல குதிரை இருக்கான்னு ஒரு சில பேர்த்துக்கு கேள்வி வரலாம், பட் உண்மையிலே இருக்கு. அந்த கடல் குதிரையோட சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த வீடியோல இந்த சீரீஸ்ல ஃபுல்லா பார்க்க போறோம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் கடல் குதிரைகளோட வகைகள் எத்தனை ப்ரோ இருக்கு? இதுல மொத்தம் 46 ஸ்பீசிஸ் இருக்கு, 46 வகைகள். அதாவது கடல் குதிரைன்னு போட்டு அதுல வந்து 43 வகைகள் இருக்கு. 46. ஆமா, 46 இனங்கள் இருக்கு. அதுல வந்து பெருசுல ஆரம்பிச்சு சின்னது வரைக்கும் ஒவ்வொரு வகைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கலர்ஸ் மாறும், அதனுடைய சைஸ் மாறும் இந்த மாதிரி. ஆனா இதுக்கு வந்து கடல் குதிரைன்னு பேர் வர்றதுக்கு முக்கிய காரணம் அதனுடைய தோற்றம் தான். அதனுடைய தலைப்பகுதி பார்த்தா குதிரை மாதிரியே இருக்கும். ஆனா இது வந்து ஒரு மீன் இனம் தான், போனி ஃபிஷ் இனம் தான். ஆனா அது பாக்குறதுக்கு குதிரை மாதிரி இருக்கு. அந்த ஃபேஸ் வந்து இந்த மீனுக்கு வந்துச்சு. அது வந்து பரிணாமத்துல ஏற்படுற ஒரு மாற்றம் தான். அந்த அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆகும்போது ஒரு சில இனம் இந்த மாதிரி அடாப்ட் ஆகுது. அடாப்ட் ஆயின பிறகு அதுக்கு வாழ்ற சூழல் ஏத்த மாதிரி இருந்து இந்த ஒரு அமைப்பே அதுக்கு போதுமானதா இருக்கும்போது அதே அமைப்புல இன்னைக்கு வரைக்கும் அப்படியே வந்து தொடர்ந்து இருக்கு. சரி ப்ரோ, இப்ப நம்ம வந்து 46 வகைகள் பார்த்திருக்கோம்ல, 46மே நம்ம வந்து ஃபுல்லா பார்க்க போறோமா, இல்ல அதுல ஸ்பெசிபிக்கா இதெல்லாம் ஸ்பெசிஃபைடா பார்க்க போறோமா? 46 இனங்களினுடைய எல்லா குணங்களும் வந்து கிட்டத்தட்ட வந்து பொதுவா தான் இருக்கும். அதனால நம்ம சொல்றது எல்லாமே பொதுவா எல்லா இனத்துக்குமே பொருந்தக்கூடிய மாதிரி தான் இருக்கும். இதுதான் அதுதான்னு பர்டிகுலரா நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுல ஏதாவது ஒண்ணு இதுல வந்து இந்த இனத்துல மட்டும் இது சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னா அதை நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன். ஓகே. இப்போ கடல்ல வாழ்றதுனாலதான் இதுக்கு வந்து கடல் குதிரைன்னு பேர் இருக்கு, கரெக்டா? கடல்ல வந்து ஏற்கனவே பல உயிரினங்கள் நிறைய வாழும். அப்போ மீன்களுக்கே அதோட ஆயுள் காலம் கம்மியா இருக்கும். ஆனானப்பட்ட கடல் குதிரைக்கு அதோட ஆயுள் காலம் எத்தனை நாட்கள் இல்லை எத்தனை மாதங்கள் இருக்கும்? இப்ப இந்த கடல் குதிரைகள் வந்து சின்னதா இருந்ததுன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் தான் வாழும், அதுக்கப்புறம் வந்து இறந்துரும். இதுவே வந்து பெரிய கடல் குதிரை வந்து 5 வருஷம் வரைக்கும் வாழும். ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய ஆயுள் காலம், 3 to 5 வருஷம்ன்றது. ஆனா அவ்வளோ எப்படி ப்ரோ சஸ்டெயின் பண்ண முடியுது? ஏன்னா கடல்ல வந்து எப்படி வச்சாலும் பல உயிரினங்கள் இருக்கு, அதனால இந்த கடல் குதிரைக்கு ஆபத்து வரும். இது இருக்கிறதே சின்னது, அப்புறம் எப்படி சஸ்டெயின் பண்ணுது? எப்படின்னா இதனுடைய கேமோஃப்ளாஜ் தந்திரம் தான். அதாவது இதனால நிறம் மாற முடியும். எப்படி பச்சோந்தி ஆக்டோபஸ் அது மாதிரி தான் இதுவும். இது ஒரு இடத்துல இருக்கும்போது புல்லோ பாசியோ இல்லைன்னா பவளமோ இருந்தா அதுக்கேற்ற மாதிரி இதனுடைய கலரும் அப்படியே வந்து மாறிக்கும். அது மட்டும் இல்லாம இது அசையாம நிற்கவும் செஞ்சிடும். இப்ப இதை வேட்டையாட வரக்கூடிய பெரிய உயிரினங்கள், உதாரணத்துக்கு பெரிய மீன், இது மாதிரி வந்து இதை பார்த்துச்சுன்னா இது இங்க இருக்குன்னே தெரியாம கூட அது வந்து கடந்து போயிடும். அந்த மாதிரி இதுக்கு அந்த ஒரு தன்மை வந்து இருக்கு. அதனால இது வந்து சஸ்டைன் பண்ணி வாழ்ந்துரும். சரி ப்ரோ, இப்ப கடல் குதிரையோட அளவு எவ்வளவு ப்ரோ இருக்கும்? கடல் குதிரையோட அளவு பொறுத்த வரைக்கும் சராசரியா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இனம் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால இருக்கிறதுலயே ரொம்ப சின்னது எது,
இருக்கிறதுலே ரொம்ப பெருசு எதுன்னு சொல்றேன். இப்ப இருக்கிறதுலே ரொம்ப சின்னது வந்து ஹிப்போகேம்பஸ் சட்டோமி அப்படின்ற ஒரு இனம் தான். இத வந்து சாதாரணமா செட்டோமிஸ் பிக்மி சீஹார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து வெறும் 1.4 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஆனா நம்ம நகத்தை விட சின்னது. அந்த அளவுக்கு தான் இதனுடைய சைஸே இருக்கும். அதுவே வந்து இருக்கிறதுல ரொம்ப பெருசு அப்படின்னா ஹிப்போகேம்பஸ் அப்டாமினலிஸ் அப்படின்ற ஒரு இனம் தான். இதை வந்து பிக் பெல்லிட் சீஹார்ஸ் அப்படின்னும் இல்லைன்னா பாட் பெல்லிட் சீஹார்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். இது கிட்டத்தட்ட 35.5 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். ஸோ அதாவது ஒரு 1 அடிக்கு வளரும். ஸோ இதுதான் வந்து குறைஞ்சபட்ச அளவும் அதிகபட்ச அளவும். வெயிட் வந்து நம்ம கரெக்டாக சொல்லிட முடியாது. ஏன்னா ஒன்று வந்து 30 சென்டிமீட்டர் இருக்கலாம், ஆனால் அது வந்து கிராம் கணக்கில் தான் இருக்கும். அப்படின்றனால இப்போ ஒருவேளை அதே 30 சென்டிமீட்டரில் ஒரு 100 கிராம் கூட இருக்கலாம், அதே 30 சென்டிமீட்டர்ல 80 கிராம் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மாறும் இதுல. சரி ப்ரோ, இப்போ இது கடல்ல வாழுதுன்றதுனால இது கடல்ல இருக்கிற அந்த சாப்பாடை மட்டும்தான் சாப்பிடுமா, இல்லை இது என்ன சாப்பிடும்? இது முழுக்க வந்து கார்னிவோரஸ் தான், அதாவது ஊனுண்ணி தான். இது சாப்பிடக்கூடியதெல்லாம் இப்ப சின்னதா இருக்குல்ல, பெருசா இருக்கு, எல்லாமே வந்து குட்டி குட்டி மீன்களை, அதை விட குட்டியா இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும், குறிப்பா குட்டி குட்டி மீன்கள், குட்டி குட்டி நண்டுகள், அதுக்கப்புறமா அந்த புழுக்கள்லாம் இருக்கும்ல, அது அந்த மாதிரி நுண்ணுயிர்கள் இதெல்லாத்தையும் தான் வந்து சாப்பிடும். ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த கடல் குதிரைகளினுடைய வாய்ப்பகுதி வந்து சக் பண்ற மாதிரி, ஸ்ட்ரா உறிஞ்சுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பல்லு கிடையாது, அதுக்கு வயிறும் கிடையாது. அப்புறம் எப்படி ப்ரோ இந்த மீனை டைஜஸ்ட் பண்ணும்? எப்படின்னா இப்ப அது வந்து உறிஞ்சு சாப்பிடும். இப்போ ஒரு உயிரினம் வந்து வருதுன்னா இதனால வேகமா வந்து நீந்த முடியாம ஒரு இடத்துல இருக்கும். இதோட வேகம் சொல்லிடுறேன் எந்த அளவுக்கு இருக்கும்னா, கடல் குதிரையை பொறுத்த வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு அதிகபட்சமே 5 அடி தான் போகும். 1.5 மீட்டர் தான். ரொம்ப ஸ்லோவா இருக்கும், ரொம்ப ஸ்லோ. அதனால இது அப்ப போய் தேடி போய் வேட்டையாட முடியாது. ஆம்பஸ் ஹண்டர் மாதிரி தான் பதுங்கி இருந்து, நான் சொன்னேன்ல அந்த கேமஃபிளாஜ் நிறம் மாறி காத்திருக்கும் அப்படின்னு, அது சும்மா மட்டும் நிறம் மாறாது, பாதுகாத்துக்கிறதுக்காக மட்டும், மற்றதை வேட்டையாடுறதுக்கும் நிறம் மாறிக்கும். ஸோ அப்ப ஏதாவது ஒரு உயிரினம் பக்கத்துல வந்தோடனே இது டக்குன்னு உறிஞ்சிரும். இது தண்ணியோட சேர்த்து அந்த உயிரினத்தை உறிஞ்சிரும். இதோட ஸ்பீடு எவ்வளோன்னு சொல்றேன், ஆச்சரியமா இருக்கும். வெறும் ஒரு நொடி இருக்குல்ல, ஒரு நொடி அப்படின்னா அது 1000 பங்கா பிரிச்சா எவ்வளவு இருக்கும். அதாவது 1000 மில்லி செகண்ட் சேர்ந்தாதான் ஒரு செகண்டே. அந்த 1000 மில்லி செகண்ட் சேர்ந்தா ஒரு செகண்ட்னா வெறும் 6 மில்லி செகண்ட்லயே இது ஒரு இரையை ஈஸியா வேட்டையாடிடும். அப்ப நம்ம கண் சிமிட்டுற நேரத்துல இது 50 உயிரினத்தை வேட்டையாடி நேரத்துக்கு முன்னாடியே வேட்டையாடி. ஆமா, அந்த அளவுக்கு இதுக்கு வந்து ஸ்பீடு இருக்கு. ஸோ அவ்வளோ ஸ்பீட்ல இது வந்து உறிஞ்சு வேட்டையாடிடும். இதுக்கு பல்லு இல்லாதனால உரியும். உறிஞ்சிட்டு இதனோட அமைப்பு ஒரு டியூப் மாதிரி நினைச்சுக்கோங்க. வாயிலிருந்து அது ஒரு உணவு குழாய், அப்படியே நேரா வயிறு இல்லாம குடல் தான் இருக்கும். இப்ப சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே நேரா குடலுக்கு போய் டைஜஸ்ட் ஆகி மறுபடியும் உடம்ப விட்டு வெளியே போயிடும். ஸோ அதனால ஒரு நாளைக்கு இது கிட்டத்தட்ட 30,000 இருந்து 50,000 முறை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு கடல் குதிரைகளுக்கு உணவு தேவைப்படும். தொடர்ந்து வந்து இப்படிதான் வந்து சாப்பிடும். நீங்க சொல்ற கணக்குல சாப்பிட்டா அது வந்து கொஞ்சமாச்சும் வெயிட் போடணும், இல்ல வளரையாச்சும் செய்யணும்ல. நீங்க சொல்ற கணக்குக்கும் இது இருக்கிற இதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஏன் சம்பந்தமே இல்லாம இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் கடல் குதிரைக்கு வயிறு இல்லை. வயிறு இருந்தாதான் அது டேங்க் மாதிரி. இப்ப நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம்னா 2 இருந்து 5 மணி நேரம் அது வயிற்றுல தங்கி மெல்ல ஆசிட்னால கூழாக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது வந்து குடலுக்கு போய் அதுல இருந்து சத்து நம்ம உடம்புக்கு பரவி அதுக்கப்புறம் அது கழிவா வெளியே போகும். ஆனா இதுக்கு நேரா வயிறு இல்லாம குடல் தான் இருக்கு. ஸோ சாப்பிட்றது அப்படியே நேரா குடலுக்கு போய் சத்தை மட்டும் உடம்பு எடுத்துட்டு மிச்சத்தை வந்து கழிவா வெளியேற்றிடும். ஸோ அதனாலேயே எவ்வளவு சாப்பிட்டாலும் இதுக்கு பத்தாது. ஸோ அந்த மாதிரி நிலை வந்து இதுக்கு இருக்கு. இன்னொன்னு, இது குட்டியா இருந்தாலும் இது வேட்டையாடுற உயிரினம் இதை விட ரொம்ப குட்டி. இது பெரிய பெரிய உயிரினத்தை சாப்பிட்டா நீங்க கேட்கலாம் ஏன் வளர மாட்டேங்குதுன்னு. இதுவே சாப்பிட்றது இதை விட ரொம்ப குட்டியான உயிரினங்களை தான். இதோட வாழ்விடம் எங்க ப்ரோ இருக்கும்? இது வந்து கடல்ல குறிப்பா வந்து வெப்பமண்டலமான இருக்கணும், இல்லைன்னா மித வெப்பமா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கடல்ல தான் வாழும். அண்டார்டிகா, ஆர்டிக் மாதிரியான கடல்ல இதனால வாழ முடியாது. ஸோ அந்த மாதிரி வெப்பமண்டல கடலா இருந்தாலும் ஆழ்கடல்லாம் இதனால வாழ முடியாது. இந்தியால இருக்கிற ஏதாச்சும் கடல்கள்ல, இந்திய பெருங்கடல், கன்னியாகுமரி அங்கெல்லாம் கூட இருக்கும். ஸோ அங்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, அலை இருக்கிற இடத்துல இருக்காது, கொஞ்சம் ஆழம் இருக்கணும். ஒரு 30 மீட்டர்ல இருந்து ஒரு 30 மீட்டர்ல இருந்து ஒரு 45 மீட்டர் இந்த இடைப்பட்ட ஆழம் இருக்கிற மாதிரி இடத்துக்கு போயிடும்.
போய் அந்த ஆழத்துல வந்து வாழும். குறிப்பா அந்த இடத்துல வந்து கடலுக்குள்ளே புல்லு வளரும், அந்த மாதிரி கடலுக்குள்ளே செடி கொடி அந்த மாதிரியான கடல்ல அந்த இடத்துல வந்து வாழும். ஏன் அப்படின்னா இப்ப நிறைய பவளப்பாறைகளோ புல்லோ இருந்தாதான் இது வந்து தண்ணியில அடிச்சுட்டு போக முடியாது. இல்லைன்னா லைட்டா தண்ணி ஆடுனாலே இது வந்து ஒரு இடத்துல கம்மியா இருக்கிறனால அந்த மாதிரி இடங்கள். ஆமா, அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா இது மீன் மாதிரி நீந்த முடியாது. இதனுடைய வேகம் நான் சொன்னேன்ல, இதுக்கு பின்னாடி முதுகு பகுதியில துடுப்பு இருக்கு. அது ஒரு நொடிக்கு 35 முறை வந்து ஆட்டும். அப்படி இருந்தா கூட அதனால முன்னோக்கி போறது ஒரு நிமிஷத்துக்கே சில மில்லிமீட்டர்ஸ் தான் போக முடியும். அப்ப இதை பாட்டுக்கு தண்ணியில அடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் போயிருச்சுன்னா அதனுடைய இடத்துக்கு திரும்ப வர்றதுக்கு பாடுபடுற மாதிரி ஆயிரும். வர்றதுக்குள்ள இன்னொரு ஆளை அடிச்சுட்டு போயிடும். ஆனா இதுவே வந்து மீன் அப்படி கிடையாது. ஈஸியா அடிச்சுட்டு போனாலும் மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துட முடியும். அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா இது செங்குத்தா நீந்தும், இப்படி போவாது, இப்படி போகும். மேல கீழே தான் இதனால வந்து போக முடியும். இப்படி போறது வந்து ஸ்லோ தான் நான் சொன்ன மாதிரி. ஸோ அதனாலையும் இது என்ன பண்ணுன்னா அதனுடைய வால் பகுதி இருக்குல்ல, அதை வச்சு இந்த புல்லு இல்லைன்னா இந்த பவளப்பாறை இல்லைன்னா பாசி அதை வந்து கெட்டியா பிடிச்சிக்கும். தண்ணி அதனாலே இதை அடிச்சுட்டு போக முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த புல்லு செடி கொடி நிறைஞ்ச இடத்துல அதை வந்து இதனுடைய ஹோம் ரேஞ்சா வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இடத்துல தான் இது வந்து வாழும். சரி ப்ரோ, இதோட பார்வை திறன், இதோட மோப்ப சக்தி, இதுக்கு காது எப்படி கேட்கும்? இதனோட பார்வை திறன் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்ணிக்குள்ள வந்து இதனால சூப்பராக பார்க்க முடியும் ஒரு உயிரினம் எங்கே வருது எப்படி வருதுன்னு. இன்னும் சொல்ல போனால் இதனால 360 டிகிரி பார்க்க முடியும். இப்போ நம்மளால நம்ம கண்ணை வந்து பைனாக்குலர் விஷன் தான் ஒரு பக்கம் பார்க்க முடியும். நம்ம லெஃப்ட்ல பார்த்தா 2 கண்ணும் லெஃப்ட்ல தான் போவோம். ஆனால் இதுக்கு அப்படி கிடையாது. இதனால ஒரு கண்ணை முன்னாடி பார்த்துக்கிட்டு இன்னொரு கண்ணை அப்படியே பின்னாடி பார்க்க முடியும். அடுத்து கண்ணை சொலட்ட முடியும் தனியா ஒரு கண்ணை மட்டும். ஸோ இப்படி இருக்கிறனால முன்னாடி ஒரு இரையை பார்த்துக்கிட்டு பின்னாடி ஏதாவது ஆபத்து வருதான்னு பார்க்கும். ஸோ அந்த ஃபோக்கஸும் வந்து இதுக்கு இருக்கு. அதே மாதிரி இதனால எல்லா கலர்ஸையும் பார்க்க முடியும். மனுஷங்களால பார்க்க முடியும்ல, அந்த எல்லா கலர்ஸையும் இதனாலையும் பார்க்க முடியும். அதோட ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா இதுவே எல்லா கலர்லயும் மாறும். இப்ப எல்லா கலர்லயும் இது இருக்கும், மாறும். அப்படின்றத விட கடல் குதிரைகள் வந்து மஞ்சள் கலர்ல இருக்கும், பச்சை, ப்ளூ கலர், வெள்ளை, கருப்பு, பழுப்பு, ரெட்டுன்னு எல்லா கலர்லயும் இருக்கும். இதனால மாறக்கூடிய கலர்ஸ் வந்து மஞ்சள் கலர், பச்சை கலர், ப்ளூ கலர்ல மாறாது. அதான் மாறாது மீன்ஸ் இதுவா மாறணும்னு நினைச்சு மாறும் பாருங்க. அந்த மாதிரி கலர்ஸ் வந்து எல்லோ, அதுக்கப்புறம் க்ரீனு, அதே மாதிரி கிரே, ப்ரௌனு, ஒயிட்டு, பிளாக்கு, ஆரஞ்சு, ரெட் கலர்லையும் சில நேரம் மாறும். மற்றபடி மற்ற கலர்ல இது நினைச்சா மாற முடியாது. ஆனா இதனுடைய உடல் தோற்றம் பிறக்கும் போதே அந்த கலர்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. ரோஸ் கலர்ல இருக்கும், பர்பிள் கலர்ல இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் வந்து கலரா கடல் குதிரைகள் வந்து இருக்கும். இப்ப 46 வகை நம்ம சொல்லியிருந்தோம்ல, 46 வகையாலையும் இந்த மாதிரி கலர்ஸ் மாற முடியுமா? மாற முடியும். சில லிமிட்டேஷன்ஸ் வந்து இருக்கும். ஒரு சில கடல் குதிரைகள்னால எல்லோ வந்து ப்ரௌனா மாற முடியும், ஆனா கிரேவா மாற முடியாம போகலாம். இல்லைன்னா எல்லோவா மாறுறது கன்ஃபார்ம், எல்லாத்தாலையும் மாற முடியும். ஆமா, கேமோஃப்ளேஜ் அந்த ஒரு திறன் வந்து அதுக்கு இருக்கு. அதனாலதான் அது வரலாற்றுல இவ்வளவு காலம் வந்து பிழைச்சு வாழுது. இதோட மோப்ப சக்தி வந்து ஒஸ்ட் தான். இதுக்கு அந்த அளவுக்கு மோப்ப சக்தி கிடையாது. ஏன்னா பொதுவா இதுக்கு வந்து பார்வை ரொம்ப நல்லா இருக்கிறனால இதுக்கு பார்வையே போதும் மற்ற உயிரினத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கும் மற்ற உயிரினங்களை வேட்டையாடுறதுக்கும். அதனாலே இதுக்கு வந்து மோப்ப சக்தி அந்த அளவுக்கு கிடையாது. அதே மாதிரி கேட்கும் திறன் இருக்குல்ல, அது வந்து நார்மலா வாட்டர்ல வர்ற சவுண்ட் இருக்குல்ல, அது அதனுடைய வைப்ரேஷன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து உள்வாங்கும். மற்றபடி ரொம்ப பெருசாலாம் இல்லை. இதனுடைய விஷன் தான் வந்து சொல்ற அளவுக்கு விஷனை வச்சு இதால வாழ்க்கை வாழ முடியுது. ஆமா, ஏன்னா இப்ப ஒரு கம்யூனிகேட் பண்ணணும்னா கூட உடம்போடைய கலரை சேஞ்ச் பண்ணியே கம்யூனிகேட்டும் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த லாங்குவேஜ் அது எப்படி ப்ரோ அந்த கடல் குதிரைக்கு தெரியுது? ஆப்போசிட்ல இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல சாப்பாடு கிடைச்சிருக்கு அப்படின்னா நான் ரெட் கலர்ல மாறுறேன்றது இதுக்கு தெரியும், அந்த கடல் குதிரைக்கு எப்படி தெரியும்? இல்ல அப்படி பண்ண மாட்டாங்க. இங்க சாப்பாடு இருக்கு இங்க வாங்கன்னு கடல் குதிரை வந்து கூப்பிடாது. ஏன் கூப்பிடாதுன்னா அதுக்குன்னு ஒரு எல்லை உருவாக்கி தனியா வாழும், இல்லைன்னா கப்பல்ஸா வாழும். அப்படின்றனால இங்க உணவு இருக்குன்னு சிக்னல் கொடுக்கறதுக்கு பதிலாக இங்க ஆபத்து இருக்கு, நான் பயப்படுறேன் அப்படின்றது. பொதுவா பயந்தா சில பேருக்கு வந்து உடம்பு கை கால் நடுங்கும், மூஞ்சி செவக்கும், அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. அந்த மாதிரி இப்ப கடல் குதிரை வந்து பயப்படுதுன்னா ரெட் கலர்ல மாறினா அந்த கலர் மாற்றத்தை வச்சு இன்னொரு கடல் குதிரை புரிஞ்சுக்கும் அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல, அதனாலதான் கலர் மாறிட்டான், அப்ப நம்ம இங்க இருக்கிற ஆபத்து நைஸா கிளம்பிடுவோம். அந்த மாதிரி தான் வந்து முடிவு செய்யும். ஸோ இப்படிதான் அது வந்து பேசிக்கிறதுன்றத விட புரிஞ்சுக்குது.
கலரை வச்சு ஈஸியா புரிஞ்சுக்கும், அதை நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து கடல் குதிரைகள் பத்தின ஒரு இன்ட்ரோ ஒரு மாதிரி. இன்ட்ரோ வீடியோ கொடுத்திருக்கோம். அடுத்த வீடியோல என்ன ப்ரோ பேச போறோம்? இதோட மேட்டிங் பிஹேவியர் அடுத்த வீடியோல அப்ப இனச்சேர்க்கை Lifestyle. லைஃப் ஸ்டைல் கடல் குதிரையோடைய இனச்சேர்க்கை முறையை பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல அந்த கேள்விக்கான பதில் வரும். தேங்க்யூ.